அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம அடுத்து படிக்க ஓத இருக்க பாடத்துடைய இந்த பாடம் ஓதுறோம் இல்லையா, இதனுடைய விளக்கம் நான் சின்ன வீடியோவில் சொல்லிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போது ஹரக்கத்துகள். ஹரக்கத் அப்படின்னா ஜபரு, ஜேரு, பேஷ் இந்த மூணுக்கும் சேர்ந்து ஹரக்கத் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை ஹரக்கத் இருக்குது? 1 2 3 ஹரக்கத் இருக்குது. அதே மாதிரி நம்ம இது வரைக்கும் ஓதின பாடங்கள் எல்லாமே, இது வரைக்கும் உண்டான பாடங்கள் எல்லாமே எங்கேயுமே நீட்டில் எல்லாமே குரில் சவுண்டில் தான் வந்துச்சு. ஹ அந்த மாதிரி வந்துச்சு. அல்லது வந்து ஜாயின் லெட்டர்ஸ், இந்த இந்த சுக்குன் வச்சு நம்ம சேர்த்து ஓதணும். தும், லிம், ரக்கு அந்த மாதிரி சேர்த்து ஓதணும். அல்லது தனித்தனியாக ஓதணும், குரிலில் ஓதணும். இது வரைக்கும் நம்ம நீட்டி ஓதவே இல்லை. இந்த பாடத்துலேருந்து நம்ம நீட்டுறதை பற்றி தான் படிக்க போகிறோம். நீட்டுறதுங்கிறது 3 வகை இருக்குது. 3 விதமாக நீட்டுவாங்க. விதமாக இல்லை, அது எப்படி சொல்கிறதுனா, ஆ சவுண்டு முடிகிற மாதிரி நீட்டுவோம், அல்லது ஈ சவுண்டு முடிகிற மாதிரி நீட்டுவோம், அல்லது ஊ சவுண்டு முடிகிற மாதிரி நீட்டுவோம். நம்ம இது வரைக்கும் ஓதுனது குரில் அலுவல அ இ உ. எப்படி ஜபர் வச்சா ஏன்னு ஓதணும், ஜேர் வச்சா ஈன்னு ஓதணும், பேஷ் வச்சா ஊன்னு ஓதணும். இது எல்லாமே குரில். இதவே நம்ம ஆ அப்படின்னு ஓதணும். ஓதுறதுக்கு நம்ம இனிமேல் படிக்க போகிறோம். அடுத்தது ஈ அப்படின்னு நீட்டுக்கு ஓத படிக்க போகிறோம். ஊ அப்படிங்கிறத படிக்க போகிறோம். எப்படி ஆ இ உ அப்படின்னு 3 விதமாக நீட்டுறது அப்படின்னா, அரபி எழுத்துக்கள் வந்து அலிஃப்லேருந்து யா வரைக்கும் இருக்கு இல்லைங்களா, அலிஃப் டு யா. இந்த எழுத்துக்களில் 3 எழுத்துக்கள் மட்டும் நீட்டுறதுக்காக பயன்படுத்தப்போம். என்னென்ன எழுத்துனா இதுதான், அலிஃப், அலிஃப், யா, வாவ். இந்த 3ஐயும் நீட்டுறதுக்காக பயன்படுத்துவோம். என்னென்ன எழுத்து? அலிஃப், யா, வாவ். நீட்டுறது அப்படின்னா மத்துன்னு அர்த்தம் அரபியில். சரி, அரபியில் மத்துன்னு தமிழில் நீட்டுறதுன்னு அர்த்தம். தப்பில்லை, தமிழில் நீட்டுறதுன்னா அரபியில் மத்துன்னு அர்த்தம். எது அப்படின்னாலே நீட்டுதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது இந்த 3 எழுத்துக்களையும் மத்தோட எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. தஜ்வீது சட்டத்தில் என்ன சொல்லுவாங்க? அலீஃப், யா, வாவ் இந்த 3ஐயுமே மத்துடைய எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. எழுத்துக்கள். சரிங்களா? நான் கடகடன்னு சும்மா அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எடுத்துகிறேன், அதை பார்த்துக்கோங்க. மத்தோட எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 3 எழுத்துக்களை வச்சு தான் இந்த 3 விதத்தில் நம்ம நீட்ட போகிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அலீஃபை கொண்டு நீட்டுவோம், 2வது யாவை கொண்டு நீட்டுவோம், 3வது வாவை கொண்டு நீட்டுவோம். ஃபஸ்ட்டு அலீஃபை கொண்டு எப்படி நீட்டுறதுன்னு பார்க்கலாம். ஒரு எழுத்துக்கு இப்போ நம்ம இது வரைக்கும் படித்தது இந்த பாடம் தான், ப. சரிங்களா? பா இருந்துச்சு, ஜபர் இருக்கும், பேன்னு சொல்லுவோம், ஜே இருந்தால் பீன்னு சொல்லுவோம், பேஷ் இருந்தால் பூன்னு சொல்லுவோம். நீட்டுற வேலை இல்லை. இப்போ ஒரு எழுத்து பக்கத்தில் அலீஃப் வந்துருச்சு. சரிங்களா? ஒரு எழுத்து பக்கத்தில் அலீஃப் வந்தாலே 90% உங்களுக்கு 100% கூட சொல்லலாம், எங்கேயாவது இடத்துல மிஸ் ஆயிருமோங்கிறக்காக சொல்கிறேன். 98%க்கு ஜபர் தான் வரும் உங்களுக்கு முன்னாடி. அலீஃப் வந்தால் முன்னாடி ஜபர் தான் வரும். அப்போது ஒரு எழுத்து பக்கத்தில் அலீஃப் வந்துச்சுன்னா நீங்கள் அங்கே ஜபர் தான் இருக்குமா, அதை நீட்டி ஓதணும். இதை எப்படி ஓதுவோம்? ப. இதை பா. ஒரு அலீஃப் அளவு, அதாவது 2 கவுண்ட்டு விரலை வந்து ஒன்றா இப்படி நீட்டுறது, அல்லது நீட்டின விரலை இப்படி மடக்கிற டைம் எப்படின்னா பா, தா, சா இந்த அளவு நீட்டணும். இந்த 2 விரல் கொடுக்கறத வந்து ஒரு அலீஃப்னு சொல்லுவாங்க. நீட்டுறதுடைய அளவு வந்து ஒரு அலீஃப்னா 2 ஜபருக்கு சமம். அதெல்லாம் தஜ்வீதுடைய சட்டம் என்ன, அது கன்ஃபியூஸ் ஆகும், அது கூட விட்டுருங்க. பா நீட்டணும், அப்படி வச்சுக்கலாமா? இது ப, இது பா. ஏன் இதை பான்னு சொல்கிறோம்? ஏன்னா பக்கத்தில் அலீஃப் இருக்குது. அலீஃப் வந்தாலே முன்னாடி ஜபர் வரும். அதனால் நீங்கள் ஜபரெல்லாம் ஞாபகம் வைக்கணும் அப்படிலாம் இல்லை. ஒரு எழுத்து பக்கத்தில் அலீஃப் வந்தால் நீட்டணும். அதை மட்டும் கூட இப்போதைக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பா. இதை நீங்களே ஓதுங்க. தா, சா, ரைட், ஜா, ஹா, ஹா, தா, தா, ரா, மா. அந்த மாதிரி இப்போ மீம் கூட அலீஃப்லாம் சேர்ந்து வரும், அதனால் ஒரே எழுத்தாக போட்டாங்க. ரா கூட தால் கூட அலீஃப் சேராது, அதனால் பக்கத்தில் போட்டிருக்காங்க. ஆனால் இது 2 சேர்ந்து ஒரே எழுத்து தான். பென்சிலில் போட்டுக்கலாம். இது எப்படி ஒரு எழுத்தோ அதே மாதிரி இது ஒரு எழுத்து, இது ஒரு எழுத்து, இது ஒரு எழுத்து. சரிங்களா? அப்போ நீட்டி ஓதணும். எப்படி நீட்டணும்? ஒரு எழுத்து பக்கத்தில் அலீஃப் இருந்தால் நீட்டணும். இது வந்து ஆ சவுண்டுக்கு படிச்சாச்சா? ஓகே, ஆ சவுண்டு படிச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது இதை படிச்சுக்கலாம். வாவ் படிக்கலாம். அடுத்து நீட்டக்கூடிய எழுத்து என்ன? பேர். வாவ்.
நல்லா கவனிங்க. வாவுக்கு சுக்கூன் இருந்து அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு பேஷ் இருந்தால், வாவுக்கு சுக்கூன் இருந்து அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு பேஷ் இருந்தால் இது ரெண்டையும் நீங்கள் இணைத்து ஓதக்கூடாது. சரி நீட்டி ஓதணும். இணைத்து சேர்த்து எல்லாம் வந்தால் இணைத்தோ சேர்த்தோ ஓதக்கூடாது, நீட்டி ஓதணும். எப்படி? பூ. அப்போ இதனுடைய சவுண்ட் வந்து பூ அப்படின்னு தான் வரணும். பா வாவ் பேஷ் பூ அப்படின்னு ஓதிடக்கூடாது. பூன்னு ஓதுனா தப்பு. எப்படி ஓதணும்? பூ. இது கிளியராக தெரியுதுங்களா? நான் வேணா எழுதுறேன். பேனங்க. இப்படி இருக்குது அப்படின்னா, வாவுக்கு சுக்கூன் இருந்து முன்னாடி பேஷ் இருந்துச்சு அப்படின்னா பூ அப்படின்னு நீட்டி ஓதணும். ரெண்டையும் இணைச்சி பூ அப்படின்னு ஓதக்கூடாது. பூன்னு ஓதுறது தான் சரி. சரிங்களா? அப்போது நீட்டுறதுக்காக என்னென்ன எழுத்து வந்துச்சு? ஃபஸ்ட்டு அலீஃப் வந்துச்சு, அதனால் நீட்டணும். ரெண்டாவது அலீஃபுக்கு பொறுத்த வரைக்கும் சுக்கூன்லாம் இருக்கக்கூடாது. அலீஃப் மட்டும் வெறும் அலீஃபாக தான் இருக்கணும், அப்போ தான் நீட்ட முடியும். ஆனால் மற்ற ரெண்டு எங்கே இருக்குது? வாவுக்கும் சரி யாவுக்கும் சரி சுக்கூன் இருக்கணும். இப்போ வாவுக்கு சுக்கூன் இருக்குது, முன்னாடி உள்ள எழுத்துக்கு பேஷ் இருந்தால் நீங்கள் நீட்டி ஓதுங்க. இதே வாவுக்கு சுக்கூன் வச்சுட்டு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஜபர் இருந்தால் சேர்த்தி தான் ஓதணும். எப்படி ஓதுவோம்? பவ். ஒரு வேளை ஜேர் வந்துச்சுன்னா பிவ்வுன்னு ஓதுவோம். இதே பேஷ் இருந்துச்சுன்னா பூ. புரியுதுங்களா? வாவுக்கு சுக்கூன் வந்து முன்னாடி பேஷ் வந்தால் நீட்டணும். இதே பாருங்க, யாவுக்கு சுக்கூன் வந்து முன்னாடி உள்ள பாவுக்கு ஜேர் வந்தால் நீட்டணும். யாவுக்கு சுக்கூன் வந்து முன்னாடி ஜேர் வந்தால் பி. இதே யாவுக்கு சுக்கூன் வந்து முன்னாடி ஜபர் வந்தால் பவ். யாவுக்கு சுக்கூன் வந்து முன்னாடி பேஷ் வந்தால் புய். சரி, பவ் அல்ல, பை. பை. சரிங்களா? நமக்கு இது தேவையில்லை. யாவுக்கு சுக்கூன் வந்து முன்னாடி ஜேர் வந்தால் நீட்டணும். அப்போது இருங்க இருங்க இவ்வளோதான் மத்துடைய நீட்டுறதே. ஒரு எழுத்து பக்கத்தில் அலீஃப் இருந்தால் இதை நீட்டணும், பா. ஒரு யாவுக்கு சுக்கூன் இருந்து முன்னாடி ஜே இருந்தால் நீட்டணும், பி. வாவுக்கு சுக்கூன் இருந்து முன்னாடி பேஷ் இருந்தால் நீட்டணும், பூ. இந்த 3 சவுண்டுக்கும் படிச்சிட்டோம். தமிழில் ஆ சவுண்டில் நீட்டமா? பா. ஆ சவுண்டில் முடியுதா? இ பி. இ சவுண்டில் முடியுதா? பூ. ஊ சவுண்டில் முடியுது. அவ்வளோதான். இதே தான் மற்ற எழுத்துக்கெல்லாம் கலந்து வரும். தவிர நான் ஒரே ஒரு எழுத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு நான் உதாரணம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எல்லா எழுத்தும் இது பாருங்கள். அலிஃப் இருக்கா? வா நீட்டுங்க. யாவுக்கு சுக்கூன் இருக்கு முன்னாடி ஜே இருக்கு, லீ. வாவுக்கு பேஷ் இருக்கு முன்னாடி, வாவுக்கு சுக்கூன் இருக்கு முன்னாடி பேஷ் இருக்கு, லூ. இது ஃபுல்லாகவே நீட்டுறது தான். சரிங்களா? இன்னொரு சின்ன ட்ரிக் வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். ஜபரு, ஜேரு, பேஷு அப்படின்ற 3 ஹரக்கத்து இருக்கு இல்லைங்களா? ஜபரு இருந்துச்சுன்னா அதை நீட்டுறதோட இங்கே என்ன சொன்னோம்? 3 எழுத்துக்கள் இருக்குல்ல, ஜபரை நீட்டுறதுக்கு அலீஃபுன்ற எழுத்து பயன்படும். ஜபரை நீட்டுறதுக்கு அலீஃபுன்ற எழுத்து பயன்படுதா? ஜேரை நீட்டுறதுக்கு கிளியராக தெரியுதா? யான்ற எழுத்து பயன்படும். ஜேரை வச்சு நீட்டணும் அப்படின்னா யாவுக்கு சுக்கூன் வந்து முன்னாடி ஜேர் வரணும், அப்போ தான் நீட்ட முடியும். அடுத்தது எங்கே சொன்னேன்? சாரி, கோடு இங்கே போட்டிருக்கேன். பேஷுன்ற பேஷை நீட்டணும்னா அதுக்கு வாவுன்ற எழுத்தை பயன்படுத்துவோம். பாருங்கள், வாவுக்கு சுகுன் இருக்குது, முன்னாடி பேஷ் இருக்குது, நம்ம நீட்டோம். சரிங்களா? நீங்கள் இதை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளோ சிரமம்லாம் இல்லை. உங்களுக்கு ஓதவே பிடிபட்டுரும். இருந்தாலும் ஆரம்பத்தில் நீங்கள் புரிஞ்சு ஓதிட்டீங்க அப்படின்னா எங்கேயுமே உங்களுக்கு எந்த இடத்துலையுமே டவுட்டே வராது. நீங்கள் அவ்வளோ கிளியராக ஓதிட்டு போயிடலாம். என்னையெல்லாம் கேட்டால் எஸ்எல்லாம் குரானை கொஞ்சம் நீங்கள் ஒவ்வொரு சட்டத்தையும், ஏன்னா இதில் மொத்தமாக எல்லா சட்டமே வந்துருச்சு. நீங்கள் இப்போ இந்த எஸ்எல்லாம் குரான் முடிக்கும்போது குர்ஆனுடைய அனைத்து சட்டங்களும் இதில் இருக்குது. இது நம்ம பாடம் சின்ன பிள்ளைங்க ஓதும்போது பெருசாக சட்டம் சொல்லி தர மாட்டாங்க, புரியாது சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அதை புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா குர்ஆன் நீங்களாகவே ஓதிடலாம். குர்ஆனுக்கு வந்து இங்கே நீட்டுங்க, அங்கே நீட்டுங்க, இங்கே அழுத்தி ஓதுங்க, எதுவுமே உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அந்தளவுக்கு இங்கேயே நம்ம பக்காவாக முடிச்சிடலாம். அதனால தான் ரொம்ப ஈஸியாக பீன் ஓதுங்க, பூன் ஓதுங்க சொல்லிட்டு ஈஸியாக முடிச்சிருக்கலாம். நான் எதுவும் போட்டு சிரமப்படுத்திட்டேனோ, நிறைய விஷயங்கள் சொல்லி இன்னும் ஒரு மனசு அப்படியே போகிறக்கும் மனசு இல்லை. சரி பாருங்கள், இதை பாருங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. அப்படி இல்லை எனக்கு நார்மலாக அப்படி இல்லை உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சே ஓதுவீங்க அல்ஹம்துலில்லாஹ், அப்படி தான் நான் நம்புகிறேன். ஸோ இருங்க ஒரு நிமிஷம், தெளிவாக ஒரே ஒரு இடத்துல மட்டும் எழுதிடுறேன். இல்லைனா அதை நான் எழுதி கூட உங்களுக்கு தெளிவாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். எந்தெந்த எழுத்துக்கு என்ன சவுண்டு அப்படின்றது.
சரிங்களா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.